எதிர்வரும் காலத்தில், அதாவது 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிரும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பம் வைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு பிறகு இந்த ஆற்று நீரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நான் உனக்கு 20 டிஎம்சி தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, கர்நாடகாரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்கல்ல. அது 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பின்பு அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாருமே ஆற்று நீரை யாரும் அடக்கி வைக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதற்கான தொழில்நுட்பம் என்பது இல்லை. இன்றைக்கி டிஎம்சின்னா அதை திறந்து விடுறாங்க, மெஷின் வச்சு திறந்து விடுறாங்க. 20 டிஎம்சி 10 டிஎம்சி 2 டிஎம்சின்னு திறந்து விடுறாங்க. அதுக்கு மிஷின் தேவை. நீங்கள் அளந்து திறந்து விடுறாங்கள, கரெக்டாக திறந்து விடுறாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் மிஷின் தேவை அதை கணக்கிடுவதற்கு. அதனால் 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய அணைக்கட்டுகளை பராமரிக்க முடியாது. அணைக்கட்டுகளை பராமரிக்கணும்னா இயந்திரங்கள் தேவை. வேலைக்கு ஆள் வச்சு அதை பண்ணால் தான் அதெல்லாம் முடியும். அணைக்கட்டுகளை பராமரிக்க முடியாது. அணையின் சுற்றுச்சுவர்களை பராமரிக்க முடியாது. அதுக்கு எல்லாம் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. பெரிய அணைக்கட்டுகளெல்லாம் பராமரிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதன் கரைகள்லாம் தூர்வார மாட்டாங்க. வருடக்கணக்காக பல வருடங்களாக 50 வருஷம் 100 வருஷம் தூர்வாரம் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த அணைக்கட்டு எல்லாமே மரங்கள் வளர ஆரம்பிச்சிடும், காடுகளாக மாறிவிடும். அணைக்கட்டுகள் அனைத்தும் காடுகளாக மாறிவிடும். அதனால் என்னாகும், அணைக்கட்டு என்பது இருக்காது. அணைகள்லாம் உடஞ்சி போயிடும். அணையில் தண்ணி தேக்கி வைக்க முடியாது. இன்றைக்கி கர்நாடகாவில் மிகப்பெரிய அணை கட்டுறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அணை இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது. இப்படி தண்ணியை அவங்க தேக்கி வைக்கிறாங்க. இனிமேல் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். இயந்திர அறிவியல் உலகம் முடிவுக்கு வந்துடும். அதன் பிறகு மிகப்பெரிய மின்சாரம் இருக்காது, எந்த தொழிற்சாலையும் இருக்காது. எல்லோரும் எளிமையாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ நீங்கள் மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டை நீங்கள் தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக திறந்து மூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக அதை திறந்து மூட முடியாது. அந்த வசதி இல்லை, மின்சாரமே கிடையாது. அது மாதிரி தூர்வாரணும், மிகப்பெரிய வேலை. அது இயந்திரங்கள் மூலமாக தான், புல்டோசர் மூலமாக தான் தூர்வாருவாங்க, ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அது எப்போவாது தண்ணி இல்லாத போது இந்த அணையில் தண்ணி இல்லாத, உதாரணத்துக்கு மேட்டூர் அணைன்னு வச்சுக்கோங்க. மேட்டூர் அணையில் தண்ணி இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் அந்த தூர்வாடுற வேலையை செய்வாங்க. அப்போது 2040 பிறகு தூர்வாடுறதுக்கு இப்போ மிஷின்ஸ் இருக்குது, அதனால் தூர்வாடுறாங்க. 2040 பிறகு அதை தூர்வாடுறதுக்கே ஆள் கிடையாது. அப்போ அது என்ன ஆகுனா, அது காடுகளாக மாறிவிடும். அணைக்கட்டெல்லாம் காடுகளாக மாறிவிடும். அணையில் தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. மழை பெஞ்சுதா ஆறுகள் வழியாக போய் அது கடலுக்கு போய் சேர்ந்துடும். அதே நேரத்தில் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2040 பிறகு இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, ஒரு மனித உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்விடம், ஊர், கிராமம்னா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமத்துவமாக வாழ்வார்கள், தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்வாங்க, தண்ணி கஷ்டம் வராது, அதற்கெல்லாம் என்ன தீர்வு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தீர்வு என்ன, அதற்கான ஒரு ஊரோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வரைபடத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அந்த வரைபடத்தின்படி நீங்கள் ஒரு ஊரை உருவாக்குறீங்க அப்படின்னா, அப்படி தான் உலகத்தில் உள்ள எல்லா ஊரையும் உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன கிணறுகள் உருவாக்க வேண்டியிருக்கும். 20 அடி நீளம் 10 அடி அகலத்தில் ஒரு கிணறு. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தை சுற்றிலும் 3 பக்கங்களிலும், முன்பக்கத்தை விட்டுவிட்டு பக்கவாட்டில் 2 பக்கங்களிலும் பின்பக்கங்களிலும் தலா ஒரு கிணறு, இப்படி 3 கிணறு இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய கிணறு, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றி 3 கிணறு இருக்கும். அப்படின்னா ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்கும். அப்படின்னா அந்த 300 கூட்டு குடும்பத்துலேயும் ஒரு 900 கிணறு இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 3 கிணறு, 20 அடி நீளம் 10 அடி அகலம். இது மழைநீர் சேகரிப்பாகவும் இருக்கும். மழை பெய்தா அதில் வழிகிற தண்ணியை அந்த கிணத்துள்ள சேர்த்துக்க வேண்டியதான். அதன் மூலம் அது ஒரு மழைநீர் சேகரிப்பாகவும் இருக்கும், சேகரிக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த கிணறுங்கிற. அதை அதில் நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதான். குடிக்கிறது, குளிக்கிறது, தண்ணியை கோரிக்க வேண்டியதான். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 கிணறு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால்
இந்த ஆற்று வெள்ளம் வருதில்ல, அதை யாரும் அடக்கி வைக்க மாட்டாங்க. கர்நாடகாவில் வந்து புறப்படுதுன்னா அந்த காவிரி ஆறு வந்து அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதற்கான தொழில்நுட்பம் 2040 பிறகு கிடையாது. குறுக்கணைகள் குறுக்கணை போடுறது அல்லது கட்டுப்படுத்தி அணைகளில் தேக்கி வைக்கிறது, அணைகள்லாம் செயலிழந்துடும், காடுகளாக மாறிவிடும். அதனால் வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி அப்படியே வழிஞ்சு இங்கே வந்துடும், கடலில் போய் சேர்ந்துடும். அதுக்கு இடையில மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றி மொத்தம் 3 கிணறு இருக்கும். அப்போ ஒரு ஊரில் மொத்தம் 900 கிணறு இருக்கும். நீள் சதுர கிணறு 20 அடி நீளம் 10 அடி அகலம், அப்படி நீள் சதுரமான கிணறு இருக்கும். அதில் வந்து தண்ணியை தேக்கி வைப்பாங்க. அந்த கிணறுகளில் மழை பெய்தா, ஆற்றில் தண்ணி வருதா, அந்த ஆற்றுல கால்வாய் இழுத்து விட்டு ஊரில் உள்ள எல்லா விவசாய கிணறு, அப்புறம் விவசாய நிலத்துலேயும் கிணறு இருக்கும். ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு மொத்தம் 16 கிணறு இருக்கும். 16 பேருக்கான விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். தலா 2 ஏக்கர் வீதம் மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது ஒவ்வொரு 2 ஏக்கர் விளைநிலமும் ஒரு விளைநிலமாக கணக்கிடப்படும். 16 பேருக்கு, ஒருவருக்கு 2 ஏக்கர் விளைநிலம் அப்படின்னா ஒருவருக்காக கொடுக்கப்படுகிற விளைநிலத்தில் ஒரு கிணறு இருக்கும். 20 அடி நீளம் 10 அடி அகலம். அப்போ இந்த கிணறுகளில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஆற்று நீர் இருக்குல்ல, அப்போ ஒரு ஊர்லேயே எவ்வளோ கிணறு இருப்பாருங்க. கூட்டு குடும்பத்தை சுற்றி மொத்தம் 3 கிணறு இருக்குது. அப்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தை சுற்றி ஒரு ஊரில் மொத்தம் 300 கூட்டு குடும்பம் இருக்குது. அப்படின்னா 900 கூட்டு குடும்பம் இருக்குது கூட்டு குடும்பத்தை சுற்றியே. அது மாதிரி விவசாய கிணறு, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 16 விவசாய கிணறு இருக்குது. 16 விவசாய கிணறு அப்படின்னா 300 × 16 300 × 16 4800 விவசாய கிணறு. கூட்டு குடும்பத்தை சுற்றி 300 கூட்டு குடும்பத்தையும் சுற்றி 900 விவசாய கிணறு. 4800 + 900 மொத்தம் 5700 ஒரு கிணறு வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும். அந்த 5700 கிணறுலையும் இந்த ஆறுகள் வருது பார்த்திங்களா, பெரிய ஆறுகளாக வரும். அதை என்ன பண்ணால் சின்ன சின்ன கால்வாய்களாக எல்லா ஊருக்கும் கொண்டு போகணும். எல்லா சின்ன சின்ன கால்வாய்களாக அதை கட்டணும். நம்ம அதை வந்து திட்டமிட்டு கட்டணும், உறுதியாக கட்டணும். அந்த கால்வாய்களை அந்த ஆறை வந்து ஆற்று நீரின் வீரியத்தை குறைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், பல்வேறு கால்வாய்களாக அந்த ஆற்றின் இரு பக்கமும் குடியிருக்கிற கிராமங்களுக்கு கொண்டு போகணும். கால்வாய் வழியாக அந்த ஆற்று நீரை கொண்டு போய் அதன் மூலம் அந்த ஆற்றின் வீரியத்தை குறைக்க வேண்டும். அந்த ஆற்று நீரின் வேகத்தையும் வீரியத்தையும் குறைக்க வேண்டும். இப்படி பண்ணணும். இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் ஆற்று நீரை அணைகளில் தேக்கி வைக்க முடியாத நிலை 2040 பிறகு வரும். அணை என்கிறதே எதுவுமே இருக்காது. அணையெல்லாம் காடுகளாக மாறிவிடும். அப்புறம் அணையின் கரைகள் உடைந்து விடும். அணைகளை பழுது பார்க்க முடியாது. அணையின் நீரை திறந்து விடுவதற்கும் மூடுவதற்கும் தொழில்நுட்பம் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனையினால அணைகள் செயலிழந்து விடும். அதனால் ஆற்று நீரை யாரும் அடக்கி வைக்க முடியாது, தடுத்து மறிக்க முடியாது. ஆற்று நீர் அதன் போக்கில் போய்கொண்டே இருக்கும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு தேவையான ஆற்று நீரை நீ ஆறுகளிலிருந்து கால்வாய் வெட்டி உனது வயலுக்கு நீ பாய்ச்சிக்கொள். அதை வேணால் நீ செய். மற்றபடி பெரிய அணை கட்டுறதுனால தான் நிறைய பேருக்கு தண்ணி வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போக மாட்டேங்குது. இன்னொரு மாநிலத்திற்கு தேவையான தண்ணி இன்றைக்கி ஏன் கர்நாடகாவிலேருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேங்குதுன்னா, அது காரணம் இங்கே மிகப்பெரிய அணைகளை வந்து அவங்களும் கட்டுறாங்க, நம்மளும் கட்டுறோம். அதனால தான் வந்து தண்ணிங்கிறது வர மாட்டேங்குது. இப்போ அணைகளே இல்லைன்னா அவங்க தேவையான தண்ணிங்கிறதும் கொஞ்சம் தான். இன்றைக்கி ஏன் தண்ணி அதிகமாக தேவைப்படுது, எதுக்கு காரணம்னாக்கா நம்ம நெல்லுகளை விளைவிக்கிறோம். எங்கே பார்த்தாலும் நெல், அதைத்தான் நம்ம விளைவிக்கிறோம். அதனால வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நெல்லெல்லாம் விளைவிக்க போகிறதில்ல, காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட வரும். அதுக்கு குறைவான தண்ணியே தேவையானது. அப்போது அவங்க வந்து விவசாயத்துக்கு அதிக தண்ணி அவங்களுக்கு தேவையில்லை, குறைவான தண்ணியே தேவை போதும். மாமரத்துக்கெல்லாம் வந்து சும்மா லைட்டாக தண்ணி வச்சா போதும். மாமரம், கொய்யா மரம், அன்னாசி மரம், ஆப்பிள் மரம், திராட்சை மரம், பலா மரம், இதுதான் வாழை மரத்துக்கு மட்டும்தான் தண்ணி அதிகமாக தேவை. அப்புறம் தென்னை மரம், பனை மரம், இந்த மாதிரி சீத்தா மரம், அப்புறம் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வாழும்போது இன்றைக்கி ஆற்று நீரை தரமாட்டோம், காவிரி நீரை தரமாட்டோம், கர்நாடகம் முல்லை பெரியார் என எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனை சரியாக தெரில. கேரளாக்காரங்களும் சொல்லிகிட்ருக்காங்கள, அது சம்மந்தமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எதிர்காலத்தில் 2040 வரை யாரும் ஆற்று நீரை
உனக்கு தேவையான நீ எடுத்துக்கோ. ஆற்றில் வெள்ளம் பெருகி போகும். அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கிற கிராமத்தினர் என்ன பண்ணணுன்னாக்கா, உங்களுக்கு தேவையான நீரை நீங்கள் கால்வாய் மூலமாக இழுத்துக்கொள்ளுங்கள். அது மட்டும்தான். உங்களுக்கு தேவையானதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஆற்று நீரின் பக்கங்களில் இரு பக்கங்களிலும் கால்வாய்களை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக முடியுமா? கால்வாய்கள் மூலமாக அதற்கேற்றார் கொண்டு காங்கிரீட்டுகளால் உருவாக்கப்பட்ட கால்வாய்களை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த கால்வாய்களை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்தி ஆற்று நீரை கடலில் சேர விடாமல் மக்களே பயன்படுத்த முடியுமா? அதற்கான ஏற்பாடையும் செய்யணும். கிணற்று நீரை மட்டுமே நம்பக்கூடாது, ஆற்று நீரை நம்பணும். ஆற்று நீரை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கடலில் சென்று கலப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கால்வாய்களை உருவாக்கி, கால்வாய்களை என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த ஆற்றின் இரு பக்கங்களும் இருக்குதுல்ல, அல்லது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா ஊருக்கும் அந்த கால்வாயை கொண்டு போய் சேர்க்கணும். கால்வாய் மூலமாக ஆற்று நீரை கொண்டு சேர்க்க வேண்டும். அது கடலில் வீணாவதை தடுக்க வேண்டும். ஆற்று நீர் கடலில் வீணாவதை தடுக்க வேண்டும்.